கடைசி உப்பு கடைசி உப்பா சரியாக்கா அரண்மனை அமைத்தாரே எந்த இடத்தில் அப்படின்னு தெரியல மாட்டாக்கிட்டாரு. நானும் எங்கே போய் ஆளாச்சா நாடாரு பார்த்தாலும் வேறு வருது. காத்து இது வராது நம்மளுக்கு சரி வராது. அக்கா நீ அமைச்சிருக்குமே மாடியிலே சென்று எனக்கு உறக்கம் இல்ல. நான் காத்து ஓட்டம் இல்ல, அதனால செயற்கை காத்து வீட்டுல இருப்பது அதோட இல்ல செயற்கை காத்து பத்தல. நான் சென்று நந்தவனம் சென்று இயற்கை காத்து வாங்கிட்டு வரேன். நீ போய் அம்மனுக்காக நடைபெற இருக்கிற 18 நாள் யாகபாக விழாவிலே சம்மாரம் இல்லையா 4 நாள் உபயத்தை செய்து கீர்த்தி சம்பாதிக்குமே உபயம் அத்தனை பேரும் அம்மன் பேர் நாள் கொண்டாடப்பட்ட பிறகு தலைவர் மணியம் உபத்தலைவர் கிராமத்தார் நாட்டமை யாவத்தமான பேர் நாள் கொண்டாடப்பட்ட பிறகு 4 நாள் உபயத்தை செய்து கீர்த்தி சம்பாதிக்குமே உபயதார்கள் இதோ நாடுக்காகவும் இது அம்மனுக்காகவும் பட்டுவிதாம் கொடுத்து கொண்டாடப்பட்டது சுபோஜயம் உன்னை படிக்க துதிக்க யாங்கள் ஓதற்கு குற்றங்கள் வாராமல் பெறுவாய் கண்ணல் வருவிய செலுத்த ஆண்டவர் மாதிரி சங்கன்மாத்துக்கு தம்பி அவர்கள் சங்கர் என்பவர் சங்கர் என்பவர் இல்லையா கொண்டாடுகிறார் 101 சுபோஜயம் பின்னர் குணமானது ஆர்கோல் தழைத்து அறிவோல் வேரோடு உங்கள் வந்து ஆண்டவன் அம்மன் சுபோஜயம்
நல்லபடியா இருக்கிறது. சரிவா நல்ல பல நூல்கள் இருக்கிறது. எந்த பாரத ஒற்றி பார்த்தாலும் இந்த அம்மனா பாரதத்திலே வைநடையும் எல்லையும் அவங்க சித்தருக்கு தகுந்தாற்ப மாற்றி அமைத்திருப்பார்கள். ஆனாலும் என் தாயாயிருக்குமே அந்த அம்மனானது யோனி சம்பந்தமா பிறந்தது அல்ல, காலத்திலே பிறந்தது. அப்படி நெருப்போடு நெருப்பாக இருப்பார் அப்படின்னு தான் சொல்வார்கள். இந்த நாடகத்தை எல்லாம் முன்னோர்கள் எல்லாம்
நடத்தி காண்பித்தார்கள். பாரத காவியத்திலே இரண்டு சரித்திரம், புண்ணியமான சரித்திரம். என்னென்னது? பாவ சரித்திரம் இரண்டு. ஆமா, பாவ சரித்திரம் என்னவென்றால் அம்மன் வஸ்திராபுரம் தூயிலுமே அது ஒன்று. கீதகசமாரம் ஒன்று. புண்ணிய சரித்திரம் என்னவென்றால் அதாவது கிருஷ்ணன் தூதும் கிருஷ்ணன் தூதும் வியாட பருவமும். ஆமா, அது ரெண்டு புண்ணிய சரித்திரம், இரண்டு பாவ சரித்திரம். வீடானதானாலும் அம்மனை வஸ்திராபுரத்தை தொடாமல் இழுப்பார்கள். அதை பண்ணுவார்கள். இந்த நாடகத்துல கீசகன் என்னன்னு எழுதி வச்சாங்க. என்னய்யா? இது தேவியா இருக்குமே அம்மனை மேலிருந்து கீழெங்கும் அவங்க அபிநய குறியெல்லாம் வர்ணிக்க முடியாத எழுதி விட்டார்கள். நானு வருந்துவரா இந்த காபந்து பண்ணாலாம் தெரியவில்லை. நான் கேள ஐயா, ஒரு மனிதனை கொன்றே விடலாம். நாம என்ன செய்தோம் தவறுன்னு எனக்கும் தெரியவில்லை, அவளுக்கும் தெரியவில்லை. பேர் பண்ண தண்டனை கொடுத்துட்டா. ஆமா, என்னை சோதித்தார் போல் மக்களையும் யாபத்துமான பேர்களையும் சோதிக்காதே. எப்படி விட்டாலும் ஒன்றும் செய்ய உன்னுடைய செயல் இல்லையா? போடுவோமா? எத்தனையோ நாடக கலைஞர்கள் இந்த நாடகத்தை வைத்தால் நாங்கள் நடிக்க மாட்டோம், இந்த அம்மனை நாங்கள் இது மாதிரி பேச மாட்டோம் அப்படி என்று இன்னும் இருக்கிறார்கள். அது பல காரணம் என்ன விட போகலாமா?